தமது உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என அதிமுக எம்பி சசிகலா புஷ்பா தெரிவித்துள்ள நிலையில் டெல்லியில் உள்ள அவரது இல்லத்திற்கு திடீரென போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதுகுறித்து டெல்லியில் உள்ள எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் தரும் தகவல்களை தற்போது பார்ப்போம். சலீம், யாரோட உத்தரவின் பேர்ல சசிகலா புஷ்பா வீட்டுக்கு பாதுகாப்பு இப்ப வழங்கப்பட்டிருக்கு? டெல்லியில் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற பக்கத்திலேயே நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வீட்டு வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இல்லம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இல்லமானது சசிகலா புஷ்பா அவர்களின் இல்லம். இப்போது இங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லிடுறேன். ஏன் போலீஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இது அவங்களுடைய இல்லம் இல்லையா? இந்த இல்லத்தில் நம்ம கேமரா பர்சன் இப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவாக காட்டுவார். நீங்கள் பார்க்கலாம், அங்கே ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்திருக்கிறது. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விமான நிலையத்தில் அதாவது சனிக்கிழமை சசிகலா புஷ்பா திருச்சி சிவாவை தாக்கி இருக்கிறார். தாக்கின பிறகு இந்த செய்தி எங்களுக்கு வந்தது. திடீர்னு ஒரு சத்தம் கேட்டது. பார்த்தா கண்ணாடியெல்லாம் உடைஞ்சிருந்தது. வீட்டு உள்ளேருந்து நாங்கள் ஓடி வந்து பார்த்தோம், கண்ணாடியெல்லாம் உடைஞ்சிருந்தது. எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என நாங்கள் உணர்ந்தோம் அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க தகவல் சொல்கிறாங்க. இப்போ இந்த சம்பவத்தின் காரணமாக இன்று திங்கட்கிழமை இல்லையா, காலையில் என்னாச்சு அப்படின்னா டெல்லி போலீஸ் இங்கே பாதுகாப்பு பணிகளை ஈடுபட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் இங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காலையில் சசிகலா புஷ்பா நாடாளுமன்றத்துக்கு இங்கேருந்து ஒரு 5 நிமிஷத்தில் போயிடலாம். நாடாளுமன்றத்துக்கு பயணிக்கும் போதே டெல்லி போலீஸுடைய வாகனம் உடன் வந்தது, அவர்களோட நாடாளுமன்ற முறை பயணித்தது அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக சொல்கிறாங்க. சலீம், இப்ப அதிமுக எம்பி சசிகலா புஷ்பாவுடைய வீட்டிற்கு எதற்காகவும் யாருடைய உத்தரவின் பெயரிலும் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரத்தை சொன்னீங்க. வழக்கமா எம்பிக்களுக்கு என்ன விதமான பாதுகாப்பு வழங்கப்படும்? சசிகலா புஷ்பா அவர்களுக்கு தொடர்ந்து பாதுகாப்பு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது? சாதாரணமாக எம்பிக்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு என்று கிடையாது. எம்பிக்கள் தனியாக தான் வருவாங்க. இப்போது இதற்கு முன்னாடி நம்ம இதே வீட்டு உள்ளே போனோம் அப்படின்னா கதவை திறக்கலாம், நேராக போகலாம், அசிஸ்டன்ட் யார் இருக்காங்க, செக்ரட்டரி யார் இருக்காங்கன்னு பார்த்து பேசிடலாம். எம்பி இருந்தால் நேரடியாக எம்பிக்கிட்டே போய் பேசலாம். இன்று மற்ற எம்பிக்களின் வீட்டில் நாம் இதை பண்ணலாம், ஏன்னா அங்கே போலீஸ் பாதுகாப்பு கிடையாது. ஆனால் சசிகலா புஷ்பா அவர்களின் வீட்டு உள்ளே போனால் இந்த கதவு திறந்தால் இந்த போலீஸ் இங்கே வந்துடுவார். நேராக இங்கே நிற்கிறார் பாருங்க, இவர் தான் டெல்லி போலீஸ். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிரச்சனை இப்படி இருக்கிறதுனால என்கிட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்கின பிறகு தான் இந்த வீட்டுக்குள்ளே போனோம். ஏன் அப்படின்னா, யாராவது இந்த வீட்டை தாக்கிடுவாங்கன்னு சொல்லி எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அசம்பாவிதம் எதுவும் நடக்கக்கூடாது. நாங்கள் பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் இந்த வீட்டில் இருந்தோம். எங்கள் ஸ்டேஷன்லேருந்து எங்களை போய் வீட்டுக்கு பந்தோபஸ்து நிற்க சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்து நாங்கள் நிற்கிறோம், பந்தோபஸ்து தொடரும். ஏன்னா நாடாளுமன்றத்தில் அவங்க இந்த மாதிரி பேசிட்டாங்க. நாடாளுமன்றத்தில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, துணைத் தலைவர் குரியன் என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி சேர்மனுக்கு நீங்கள் ஒரு லெட்டர் கொடுங்க, ராஜ்யசபா சேர்மனுக்கு இந்த மாதிரி எனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கார். இந்த விவகாரம்லாம் நடந்திருக்கு. மீண்டும் ஏதாவது தாக்குதல் சம்பவம் ஏதாவது அவர்கள் வீட்டில் நடந்து விட்டால் பிரச்சனை ரொம்ப பெருசாகிடும். நாங்கள் அது வரைக்கும் பார்க்க மாட்டோம். உளவுத்துறையை வச்சு நாங்கள் விசாரித்தோம். அதனால் ஒருவேளை அவங்க பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறதுனால எந்த ஒரு அசம்பாவிதமோ வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டெல்லி காவல்துறை வீட்டு முன்னாடி நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்கே நிற்கிற போலீசார் நமக்கு தெளிவாக சொல்கிறாங்க. தமது உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று அதிமுக எம்பி சசிகலா புஷ்பா மாநிலங்களவையில் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் டெல்லியில் உள்ள அவரது இல்லத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து கள தகவல்களை எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் வழங்க பார்த்தோம்.